வெல்கம் டு ஜீவ் டிசைனர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கஸ்டமருக்கு ட்ரெஸ்ஸு வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் காட்டிடுறேன். இது வந்து ஒரு நார்மல் வந்து யூனிக் ப்ளவுஸுன்னு சொல்லலாம். இது வந்து நான் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இது வந்து சாம்பிளுக்காக என்கிட்ட கொடுத்த ப்ளவுஸு. இதை நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து இதை பிடிச்சி போயிட்டு தான் அவங்க வந்து அடுத்தது ஒரு 3 saree கொடுத்தாங்க. 3ல் 2 டிசைனர் ப்ளவுஸும் ஒன்று வந்து ஆரி ப்ளவுஸும் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு saree. இது ஒரு டார்க் ப்ரௌனு வித் எல்லோ கலரு. இதுதான் சாரியோட ஃபுல் வியூ. ஸோ இந்த சாரீக்கு வந்து அவங்க ஒரு டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டிசைனுமே உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுவேன். ஸோ கஸ்டமர் அனுப்பிச்ச டிசைன் பார்த்தோன்னா இதுதான். இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கிறதுலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் இந்த பார்டரு சென்டரில் வந்து ஒரு கிளாத் கொடுத்துருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வேண்டாம், இந்த புட்டாஸ் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ளவுஸ். நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கஸ்டமர் கொடுத்தது, இது நம்ம பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த saree இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது வந்து ஒரு க்ரீன் வித் எல்லோ கலர் saree. ஸோ முந்தி வந்து பார்த்தோன்னா க்ரீனில் வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிசைன் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் தான் கஸ்டமர் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க பானைக் மாதிரி தான் அவங்க கொடுத்தது. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்டர் மட்டும் எடுத்து இந்த இடத்துல வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது. இதில் வந்து பார்டர் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கல, ரொம்ப போதுமானதாக இல்லை. நம்ம இந்த மாதிரி இந்த டிசைனை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ பார்டர் நமக்கு வந்து போதுமானதாக இல்லாதனால இருக்கிற பார்டர் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆர்கன்ஸா saree மாதிரி. ஷோல்டர் எப்போவுமே வந்து நான் இப்படி தான் ஜாயின் பண்ணி கொடுப்பேன். இந்த சைடில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியாது. ஸோ ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நீட் லுக் கொடுக்கும். பொட்டிக் மாதிரி நம்மளதுலேயும் நம்ம வீட்டில் தைக்கிறவங்க எப்படி வந்து நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஒரு காப்பர் வித் க்ரீன் கலந்த saree. இந்த க்ரீன் வந்து முந்தி, இது வந்து ஒரு காப்பர் கலர் ஜரி saree. இந்த சாரீக்கு தான் அவங்க ஆரி கேட்டிருந்தாங்க. இதை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா, அவங்க அனுப்பிச்ச டிசைனும் காட்டுறேன். இதுக்கு கஸ்டமர் எனக்கு அனுப்பிச்ச டிசைன் பார்த்தோன்னா, இந்த டிசைன் தான் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போட்டிருக்கிறது பார்க்கலாம். நம்ம போட்ட டிசைன் இதுதான். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து வெறும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்டு சுகர் பீட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 4mm பீட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஒர்க் டீட்டெயில் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸே ஒரு 4 ஸ்டிச்சஸ் கிட்ட போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு 4mm பீட்ஸ் போட்டு அகெயின் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். சென்டர்லலாம் வந்து இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் ஸ்டோனும் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன 4mm பீட்ஸ் போட்டு சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லீவுமே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
அவங்க ரொம்ப ஹெவி ஒர்க் கேட்கல. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வர அளவுக்கு வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் தெரியாமல் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷிங். இந்த ப்ளவுஸ்க்கு இந்த saree, இந்த ப்ளவுஸ்க்கு இந்த saree. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் தைக்கிறவங்க எப்படி வந்து ஒரு ஃபினிஷிங்கோடு தைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். மோஸ்ட்லி நான் ஆரி ப்ளவுஸ் கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கவரில் பேக் பண்ணி தான் கொடுப்பேன் நான். இந்த ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸு. இன்கேஸ் நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டோன்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து ஆரி ப்ளவுஸ்க்கு மட்டும் இந்த பேக்கிங் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.